வெல்கம் டு புவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தக்காளி வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி 5 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 25 பல்லு கிட்டத்தட்ட உரித்து வச்சுருக்கோம். வெங்காயம் நீட்ட சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கோங்க. நீட்ட வாட்டத்தில் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம் எந்த சைஸ்னால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு 15 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி இந்த சைஸில் ஒரு 7 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் அளவில் பாதி அளவு தக்காளி அரிஞ்சால் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பட்டை, பிரிஞ்சி இலை ஒன்று. இந்த அளவு போதுங்க வாசம். நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிக்கலாம். இதை தாளிக்கும் போது வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், வாசனையும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிப்போங்க. ஏன்னா இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வேணுன்னா கூட மறுபடியும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டுப்போம். போட்டு அது பொரியுது. பொரிஞ்சோன்னா இந்த பச்சை மிளகாவை போட்டுப்போங்க. பச்சை மிளகா அந்த வெள்ளைக்கலர் வர அளவுக்கு வதங்குங்க. இந்த மாதிரி சரிங்க. பச்சை மிளகா 2ஆவே அரிஞ்சு போட்டுட்டேன். இது யூஸ் பண்ணும்போது காரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வெள்ளையாக பொரிஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை போட்டுருவோங்க. வெங்காயமும் பூண்டு ஒன்றா சேர்த்தே போட்டுடலாம். பூண்டெல்லாம் வதங்கி அந்த தக்காளி வறுவல்ல செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி நம்ம தண்ணியை ஊற்றாமல் செய்யும்போது அது நம்ம டூரு அது மாதிரி எங்கேயாச்சும் வெளில போனால் கூட எடுத்துகிட்டு போகிறப்ப வீணாக போகாதுங்க. தண்ணி வாட்டுதுன்னா வீணாக போயிடும். இப்போ தண்ணி இல்லாமல் செய்கிற மாதிரி அது ஊறுகாய் மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு கூட கெடாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியிலே இருந்தால் கூட கெடாது. நம்ம எண்ணெய் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கே சாப்பிட்றோன்னா தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ வேக வைக்கக்கூடாது. தக்காளியெல்லாம் போட்டு மிளகாத்தூள் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா சுருளவே வதங்கலாம். வதங்கிட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இதையும் வதக்குங்க. உப்பு போட்டு வதக்காதீங்க. உப்பு போடாமல் வதக்குங்க. அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா எந்த மாதிரி ஆகிடும். வதங்குறப்போ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், வேகிறப்போ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உப்பு போட்டிங்கன்னா வெந்த மாதிரி ஆகிடும். அதனால சீக்கிரம் வதங்கிற சுருண்டும், ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் வதக்கிட்டு அப்புறமா உப்பு போடுங்க. வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருங்க. இப்போ கலக்கி கொடுப்போம். இது நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் சொருங்குதுங்க. சரிங்க, நல்லா சொருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு இது அரைச்சது இருக்குங்க. அதில் கொஞ்சமாக, நிறையா கூட தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கொஞ்சோண்டு போட்டுப்போம். நல்லாயிருக்கும் வாசனையாக. அதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க.
நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு, வாசம் செமையாக தூக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இது வீட்டில் அரைச்ச தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லா கலராக நல்லாயிருக்கும் பார்க்க. 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், போதுங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் காரம் இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இந்த வெங்காயம் நிறையா போட்டுருக்கனால கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்குங்க. காரமாகவும் இருக்கும், இனிப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் அதிகம் போடாதீங்க. பச்சை மிளகாய் 5 போட்டிருக்கோம், அதே காரமாக தான் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கோம். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், கடையில் வாங்கினது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. இது நல்லா இப்போ சுருளாக வதக்கணுங்க. இதையே நல்லா எண்ணெய் கக்க வதக்கி எடுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி இருக்குங்க. 2-3 நாளைக்கு கூட எங்கேயாச்சும் டூர் போகிறப்ப சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சுருளாக இது பண்ணுறதுனால பண்ணலாம், மிளகாத்தூள் காரம் வரத்துக்கு. அப்போ டெய்லி இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அது நல்லாயிருக்கும். எண்ணெய் நிறையா வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தண்ணி வேணாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கரெக்டாக சுருளாக வதக்கி வச்சுக்கிங்க. இது சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க, சாதத்துக்கு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சுருளாக வதங்கட்டுங்க. இருங்க, நல்லா சுருளாக வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் தனியாக கொதித்து தனியாக பிரித்து வருது பாருங்க. இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க எண்ணெய். இந்த ஸ்டேஜில் போதுனாலும் எடுத்துடலாம் நம்ம. இல்லை உங்களுக்கு 2 நாள் 3 நாள் வெளில எடுத்துகிட்டு போட்டுக்கோன்னா நல்லா எண்ணெய் அந்த பிரிஞ்சு ஊறுகாயில் வர மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி வந்தால் 2-3 நாளைக்கு வீணாக போகாது. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்காகவே இருக்கும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஈஸியான வேலைங்க. வெங்காயத்தை அரிஞ்சோமா, தக்காளி அரிஞ்சோமா, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஏறுங்க, எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் தனியாக கொதிக்குது பாருங்க, இந்த இடத்துல பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. தெரியுதா? ரெடி ஆகிடுச்சிங்க. இருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி எல்லாம் ஒத்துமையாக வந்துச்சு பாருங்க. கருவேப்பிலை இருந்தால் 2 பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் உள்ள பூண்டனா அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறத விடவே மாட்டீங்க. நன்றி, வணக்கம் மக்களே.